வெல்கம் டு ஐக்கயம் நியாயம் கஞ்சமாயை. வணக்கம்மா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் டு ஐடென்டிஸ். ஐடென்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய இந்த வேரியபிள்ஸ்க்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எனி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக வரணும். இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம அதை ஐடென்டிஸ்னு சொல்வோம். எனி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா நம்ம அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை ஐடென்டிஸ்னு சொல்ல மாட்டோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எடுத்திருக்கோம். x² + 3x + 2 அப்படின்ற அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இது ஈக்குவேஷன் ஃபார்மில் நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம்? = 0ன்னு போட்டால் நமக்கு அது ஈக்குவேஷன் ஃபார்முக்கு வரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கான்ஸ்டண்ட்டை மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்துக்கிறோம். +2ன்னு இருக்குல்ல, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது என்னவாகும்? -2ன்னு வரும். இப்போ இதில் எக்ஸுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு x = -1 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அது ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவலாக வருதான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸ்க்கு வேல்யூஸ் -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -1² + 3 × -1. இங்கே -1² என்னது? -1 × -1. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? +1ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சிம்பிள். 1 × 3 3. இப்போ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? பெரிய நம்பரோட சிம்பிள் -3லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணோன்னா 2ன்னு கிடைக்கிது. ஓகே, இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ரெண்டுமே எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஒரு வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. இதே நம்ம வேறு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். x = 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1² + 3 × 1 = 1 × 1 என்ன வரும்? 1 + 3 × 1 3. இப்போ ஆட் பண்ணால் 3 + 1 4ன்னு வருது. ஓகே, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 4ன்னு வருது. ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னு வருது? -2ன்னு வருது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா? ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஸோ நம்ம இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை ஐடென்டிஸ்னு சொல்ல மாட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எடுத்துகிட்டு இது ஐடென்டியா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி. இப்போ இங்கே நம்ம ஏக்கு 1ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம், பிக்கு 2ன்னு சொல்லி வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ஏக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பிக்கு 2. 1 + 2 த ஹோல் ஸ்கொயர். 1 + 2 என்ன வரும்? 3². 3² என்னது? 3 3s are 9ன்னு கிடைக்கிது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். இங்கே a². ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 1² ப்ளஸ் இங்கே 2 × ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 2 ப்ளஸ் b² என்னது? 2². இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 × 1 1 ப்ளஸ் 2 2s are 4 ப்ளஸ் இங்கே 2²னா 2 2s are 4. இப்போ ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கிது? 4 + 4 8, 8 + 1 9. இப்போ பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்டு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக வருது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இது என்ன பார்க்குறோன்னா ஒரு நம்பர் வந்து மைனஸ்லேயும் ஒன்று ப்ளஸ்லேயும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம a = -1 எடுத்துக்கிறோம், b = 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏக்கு பதிலாக -1 ப்ளஸ் பிக்கு பதிலாக 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன வருது? இங்கே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் போடுவோம். இங்கே பெரிய நம்பர் 2, இப்போ ஸோ ப்ளஸ் சிம்பிள். 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 1². இப்போ 1 × 1 1ன்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு a² வரும். ஃபஸ்ட்டு a²ங்கிறது என்னது? -1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × a × b. 2 × aங்கிறது -1 × bங்கிறது 2. நெக்ஸ்ட்டு b² அப்படிங்கிறது 2².
ஓகே இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். -1 இன்ட்டு -1 என்ன வரும்? +1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஸோ +1 இங்கே என்ன வரும்? 2 2s are 4. 4 இன்ட்டு மைனஸ் என்னவாகும்? -4 ப்ளஸ் 2 2s are 4 +4. இப்போ இங்கே +4 -4 என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். நமக்கு என்னென்னு வேல்யூ கிடைக்கும்? 1ன்னு கிடைக்குது. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வருது. ஓகே இப்போ ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ்ன்னு எடுத்துகிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரெண்டு நம்பருமே மைனஸ்ன்னு எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ஏக்கு பதிலாக -1 ப்ளஸ் பிக்கு பதிலாக -2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ ரெண்டு மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் போடுவோம். மைனஸ் சிம்பிள் ஆட் பண்ண என்ன வரும்? 2 + 1 3 த ஹோல் ஸ்கொயர். -3 ஸ்கொயர் எப்படி ரைட் பண்ணலாம்? -3 இன்ட்டு -3 ரைட் பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 3s are 9 கிடைக்குது. ஓகே இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம். ஏ ஸ்கொயர்டு, ஏங்கிறது -1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு -1 இன்ட்டு பி என்னது -2 ப்ளஸ் பி ஸ்கொயர் என்னது -2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். -1 ஸ்கொயர்னால் எப்படி ரைட் பண்ணுவோம்? -1 இன்ட்டு -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்குறோம் ரெண்டு மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். ஃபஸ்ட்டு சிம்பிள் போட்டுக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணலாம் நம்பரை. 2 இன்ட்டு 1 2 2 2s are 4ன்னு வருது. நெக்ஸ்ட்டு -2 இன்ட்டு -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 2s are 4. இப்போ நமக்கு என்ன கிடைக்கிது? 4 + 4 8 8 + 1 9 9ன்னு கிடைக்கிது. ஓகே இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ நம்ம இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் உள்ள வேரியபிளுக்கு நம்ம வேல்யூஸ் வந்து மாறி மாறி சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா? என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை நம்ம ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் பார்க்கலாம். அல்ஜிப்ரிக் ஈக்குவாலிட்டிஸ் which hold true for all the values of the variables are called identities. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி அல்ஜிப்ரிக் ஈக்குவாலிட்டிஸ்க்கு வேரியபிள்ஸ்க்கு ஏபி அப்படிங்கிறது இங்கே வேரியபிள். இந்த ஏபி அப்படின்ற வேரியபிள்ஸ்க்கு நம்ம எந்த வேல்யூ கொடுத்தாலுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவாலிட்டிஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஐடென்டிட்டிஸ்னு சொல்கிறோம். ஓகே இன்றைக்கி நம்ம பார்த்த ஐடென்டிட்டிஸ்னால் என்னன்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே பை, தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய் பாய்.